யார் பவி காலிங் பில் அடிக்கி? தெரியலடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு நீ பேச போயிட்டா? சரி, யாருன்னு பார்த்துட்டு கூப்பிடு. சரிடி. சொல்லுடி பிரியா. என்ன சொல்ல, இதுதான் நடந்தது. அட லூஸு, ஃபோன் அடிக்கலாம், எடுத்து பேசு. பேச முடியாது. எதுக்குடி இப்படி பண்ணுத? உனக்காக தானே அந்த அண்ணன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, நீ சொன்னேன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? கஷ்டப்படட்டும், அப்புறம் எதுக்கு அப்படி சொல்லுது? சீன் போடாதடி, உனக்கு தான் தெரியுதுல, சும்மா விளையாட்டு தான் பேசிச்சுன்னு. அப்புறம் என்ன? இடிடி, வேற பேசிக்கிறேன். அது வரைக்கும் அந்த அண்ணன் டென்ஷனில் இருக்கும்டி. நீ என்னடானா கூட சொல்லுதா பிறகு பேசுகிறேன்னு. மச்சான், நீங்களா? நாங்கள் தான் ஏக்கு இவ்வளோ சாக்காக்குற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்களை எதிர்பார்க்கல. என்னடா வந்துட்டீங்க? இந்த லூஸ் நந்தினி, ஃபோனை கட் பண்ணி வை. என்னாச்சுமா நந்தினிங்க? சரி, நந்தினி ரூமில் தான் இருக்கேன். சரிம்மா. சரி, உங்களுக்கு காஃபி ஏதாச்சும் வேணுமா? போட்டிங்களா நீங்கள்? காஃபி குடிச்சிட்டிங்களா? இல்லை, இனிமே தான். சரி, அப்போ சேர்த்து போட்டு எல்லாத்துக்கும். சரிங்க. சரி, நீங்கள் ரூமுக்கு போக வரேன். வந்துட்டு அதுக்கப்புறம் போய் போடு வா. சரி, வாங்க. மாமா நீங்களா? நான் தானே, அதுக்கே இவ்வளோ ஷாக்கு? ஏய், அண்ணன் வந்துட்டானா? என்னாச்சு மாமா, சீக்கிரம் வந்துட்டீங்களா? என்ன அதுவா, என் முன்னாடி என்ன தேடுவலாம், அதான் அவட்ட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தாச்சு. ஆமாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அமைதியாக இருங்க. எதுக்குங்க? நான் இப்போ என்ன சொன்னேன்? ஏன் பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கு அட்டி வாங்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்கப்பா. ஏக்குங்க, என்ன விஷயம்? பிரியா, சொல்லுடி, பிறகு பண்ணு. அண்ணன் வந்துட்டாலாம். சரிடி நீ பேசு, நான் பிற பண்ணுறேன். மாவட்ட என்னன்னு கேட்டு பிற பண்ணுங்க. பேசிடுடி, டென்ஷன் படுத்தாத. சரிடி, நீ அண்ணன் இருக்கான் எப்படி பேசிட்டு இருக்க லூஸு? கட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ண வேண்டியதானே லூஸு? அண்ணன் வந்துட்டாலாம், அண்ணன்ட்ட பேசு. வேற ஃப்ரீ ஆகிட்டுனா பண்ணு. சரிடி நான் பிற பண்ணுறேன். அட்டா அரை மண்டல் இப்படியே லைன்லேயே இருக்கா? தான் கேட்டோம்ல மாமா நீங்களான்னு, அப்போ உஷாராக இருக்காண்டம்மா. உங்களை யார் இப்படி சொல்ல சொன்னா? சொல்லாதீங்க, மறுபடியும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அரை மண்டல் சொல்லி சொல்ல வேண்டியதானே இப்படியே லைனில் இருக்கான்னு? அரை மண்டல் அவன் லைனில் இருக்கான என்ன பேசிகிட்டு இருக்கேன் பாரு. அதுக்கு தான் பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க. போச்சு, அவன் என்ன நினைப்பா? ஒன்றும் நினைக்க மாட்டா அவங்க தங்கச்சி. சரி என்ன சீக்கிரம் வந்துட்டியா? ஃபோன் பண்ணலாம். உனக்கு கவனம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கலம்பில் அடிக்கலாம், என் சிரமலையா? நீங்கள் தான் வந்திருக்கீங்க, எனக்கு என்ன தெரியும் இந்நேரம். அதான் பவியை போய் வரைஞ்சோன்னா, நானும் பவி இங்கே தான் உட்காந்து பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் கால் பண்ணியிருக்க வேண்டியதானே நான் வீட்டுக்கு வரேன்னு. எப்போதும் வர்ற டைம்னா சரி நீங்கள் தான்ட்டு வரலாம் திறக்கேன். சரி என்ன சீக்கிரம் வந்துட்டீங்களே, என்ன விஷயம்? அதுதானே சொல்லுறேன், வந்ததுலேருந்து வேலை முடிஞ்சு. சரி சும்மா தானே இருக்கணும், நம்ம முன்னாடி வேற என்ன தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவள் கூட ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தாச்சு. முன்னாடியே வந்தால் ஃபோன் அடிங்க இனிமேல் சொல்லியாச்சு. சரிங்க மேடம். சரி காஃபி போட்டு எடுத்து வரட்டா? காஃபி குடிக்கிங்களா? குடிக்க கை போட்டு எடுத்துட்டாருன்றக்கா. சரி என்னாச்சு இப்படி வந்து படுத்துருக்கீங்களேண்ணே? படுக்க கூடாதாப்பா என் முன்னாடி முடியல. பாடுங்கப்பா பாடுங்க. சரி அது இருக்கட்டும், எதுக்கு முன்னாடி வந்தால் கால் பண்ணி சொல்லிட்டு வரணுங்க? அது நான் பிரியாட பேசிகிட்டு இருக்கலாம், அப்படி ஏதாச்சும் பேசியிருக்கும் போது நீங்கள் சட்டுன்னு வந்தா? அப்படி என்னத்தை பேச போறிய? லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசுவியோ தானே? அதே தான். தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்காக ஏன் சொல்லிட்டு வரணும்? சொல்லிட்டு வாங்களேன், திடீர்னு யார் நாங்கள் நினைக்க மாட்டோமா? ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறவாச்சும் கால் பண்ண வேண்டியதானே, வெளியே இருந்து உள்ள இந்நேரம் நீ யோசிக்க வேண்டியது இருக்கலாம். சரிங்க மேடம், பயப்படாதீங்க, கால் பண்ணுறேன். ஓகே சரி ரெடியா? அரை வாங்க போகிறீங்க? யார் நீயா? என்ன ஆற பார்ப்போம். கை இருக்காது மவுளை. அன்னைக்கு ஏதோ சரி செல்லாம 2 அடி அடிச்சுட்டு போகிறான்னு விட்டு வச்சிருக்கேன். நம்ம கை வாங்குவியோ? வாங்க பார்ப்போம். அடிப்பேன், கண்டிப்பாக அடிப்பேன். அடிப்பாவ நீ வாங்கி தான் பாறேன் பார்ப்போம். வாங்கிட்டு வேற கையில் கேட்டு போட்டுட்டு அலையாத சொல்லி வச்சு. கேட்டு போடுதாவ அந்த கேட்டு போட நீங்கள் தான் தூக்கிட்டு அலையணும். கையில் தானே கெட்டு போடுவாவ, அப்புறம் கால் இருக்குல்ல நடந்து வர்றதுக்கு என்ன தூக்கணுமா? கையில் கெட்டு போட்டாலும் காலில் கெட்டு போட்டாலும் எதில் கெட்டு போட்டாலும் தூக்கணும். தூக்கணுமா? தானே தூக்கி கொண்டு ஏதாட்டு பள்ளத்தில் வந்து பொத்துன்னு போட்டு வந்துடுவேன். காலையும் சேர்த்து கெட்டு போட்டல. அதான் சொல்லிட்டல, கெட்டு போட்டால் நீங்கள் தான் தூக்கிட்டு அலையணும், தூக்கிட்டு அலைங்க. சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, ரெடியா? சும்மா இருங்க. முடியாது, சும்மா இருக்கே, உன்னை இங்கே கொண்டு வச்சிருக்கேன். நீங்கள் ஃப்ராடு தான் மாமா, என்ன சொல்கிறீங்க? இதுக்கு தான் கூட்டு கொண்டு வச்சுருக்கீங்க, இல்லைன்னா நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்.
ஆனால் தான் கூட்டு கொண்டு வச்சுருக்கீங்க. ஆமாம், நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டோம்ல. நீ தானே வேணும்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் வேணும். நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்னா பேசாமல் அமைதியாக இருக்கணும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுவேன், பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? இப்போ மணி எத்தனை? மணி தெரியலன்னா பாரு. கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. கிண்டல் பண்ணுறவ ஆளை பேர். இப்போ ரொமான்ஸ் பண்ணுற நேரமா? என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணாக்க நான் இதுக்கு நேரம் கிளம்பாக்கணும். என் பொண்டாட்டி இருந்தா கண்ணாதான். நீங்கள் சரி இல்லை மாமா, எதுக்கு வந்தியே? ஓலை உரிச்சு போட மாத்துக்கா. எதுக்கு வந்தியலாம்? உன் கூட இருக்கணும்ட்டு வந்தான். இவன் எதுக்கு வந்தேன்னு கேட்கா. கொழுப்பு தானே இப்போ உனக்கு. ஆமாம், ரொம்ப தான் கொழுப்பு வச்சுட்டு வாங்க. வைக்கும் கொழுப்பு நல்லா வைக்க வேண்டிய நேரத்தில். சரி மாமா, அப்புறம் போய் பூ வாங்கிட்டு வரலாம். பூ எதுக்கு? எதுக்குன்னு கேட்குங்க? நாளைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன்னு. அப்புறம் பூ வேண்டாமா? வச்சுட்டு வரேன்டாமா? சரி சரி வாங்கிட்டு வரேன். வைக்காம வா, தோலை உரிச்சு கொடுக்குறேன். வீட்டில் பூ கிடக்க அதை வைக்க முடியல. வாங்கி கொண்டு கொடுத்தா ஃப்ரிட்ஜு தூ வச்சிருக்கு. அது மறந்துட்டு. மறக்கும் நல்லா. கேட்கறதுக்கு தெரியும், நான் வைக்கிறதுக்கு தெரியாது. சரி இப்போ வாங்க, நீங்கள் வாங்கி தரேன்டா. சரி வாங்கிட்டு வரேன், அப்புறம் வாங்கிட்டு வரேன். ம் சரி வாங்கிட்டு வாங்க. என்னாச்சு? ஒன்றும் ஆகல, ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அதான் இதோட முடிச்சுக்கலான்னு. ஓலை உரிச்சு இப்போ தொங்க போட்டு போடுவேன். என்ன ஏமாத்தலாம் நினைக்கியோ? எங்கள் அம்மா ஆசை நிறைவேற்றலாம். நிறைவேற்ற வேண்டியதுன்னு உங்களையே நிறைவேற்றணும். அதுக்கு நீ வேணும்லாம். நாளாக வர முடியாது. வர முடியாதா? நீ கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு. ஏய்க்கு உங்கள் அம்மா கால் பண்ண சொல்லியா? கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா என்ன? பண்ணு முதல்ல. ஹலோ, சொல்லுடி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்டி. என்ன பண்ணுற? சும்மா தான் இப்போ பிரியாட்ட பேசிகிட்டு இருந்தோம். மாமா உங்களுக்கு கால் பண்ண சொல்லிச்சு. உடனே ஃபோன் அடிக்க சொல்லுங்க. தம்பி போனீங்க? தம்பி போகணும் வரணையும் போகலை. ஃபோனு ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க ஆள். எங்கள் போயிருக்கியா? நான் போகல அத்தை, மாமா வீட்டுக்கு வந்திருக்கு. என்னாச்சு தம்பி இப்பவுமே வந்துட்டான்? தெரியலையே, அவங்க பிள்ளைகிட்ட கேளுங்க. ஏம்மா? சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லாவே இல்லைம்மா. ஏம்மா இப்படி சொல்லுத? கொழுப்பு தானே மாமா உங்களுக்கு? பேசாமல் இருக்கிற ஆற வாங்காத. நான் பேசுவேன். பேசுவியா? என்ன பேச போகிற? பேசு. நீங்கள் பேசுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். பேசுது நல்லா. ஐயா, ஏம்மா, உங்கள் மருமவன் எனக்கு சந்தோஷமாகவே வச்சுக்க மாட்டேக்கம்மா. என்னம்மா? நல்லா சின்ன பிள்ளை, கொஞ்சுங்க. ஏன் பிள்ளை எனக்கு சின்ன பிள்ளை தாண்டி. உனக்கு என்ன போறாம? சின்ன பிள்ளைல உங்கள் பிள்ளை, பிறகு எதுக்கு பேரம் பேத்தி கேட்கிய? ஐயா, இவளை பத்தியாம்மா எப்படி கேட்க போரு? ஆமாம், கொழுப்பு ஏறி போச்சு இவளுக்கு. எப்படி கேட்க பாருங்க, தூங்கி பிடிச்சவா. பின்ன என்ன, என்னமோ 2 வயசு பையனை கொஞ்சின மாதிரி கொஞ்சிதாங்க. உனக்கு என்ன போறாம? எங்கள் அம்மாலாம் எனக்கு கொஞ்சம் தாங்க. உனக்கு என்னங்க? அப்போ என்னையும் கொஞ்சலாம். கொஞ்சதாவ ஒன்று ஆளை பேர். அவங்க பிள்ளைய அவங்க கொஞ்சம் தாங்க. உடனே கொஞ்சணும். நான் உங்கள் மருமகள்லாம் மருமக தான், என் ஆசை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறேன். நீ நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற மாட்டேன். அப்படி நிறைவேற்றலாம் நான் தான் உங்கள் மருமவா. சொல்லிக்கிட்டவ எல்லாரும். யார் சொல்லணும்? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஏம்மா, இவளை பார்த்திலம்மா, ரொம்ப வைப்ஸ்தா. சேட்டை பண்ணுறம்மா ரொம்ப. ஏற்று ஏற்று பேசிக்கிட்டு சந்தோஷமாக பார்த்துக்க முடியாமா? ஏண்டி வாய் பேசுறதுல பிள்ளையை பார்த்துக்கிட்டே தாண்டி ஒன்றாங்க அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ உங்கள் பிள்ளைக்கு என்ன குறைச்சலாமோ? என்ன குறைச்சலா? அப்போ என் பிள்ளைய அப்படி சொல்லுது? பிள்ளைக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு. சொல்கிறதுல தப்பு இல்லடி, வாய் நீண்டிட்டு தான் போகுது உனக்கு. என்ன பேச்சு பேசுத அவனை பற்றி அவங்ககிட்டயே? ஓவரா போயிட்டு இருக்கு. என்னைக்கு அடி வாங்க வரேன்னு தெரியல. ஏம்மா, இவ சரியில்லைம்மா. நீங்கள் வேற பொண்ணை பாருங்கம்மா. என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிற பொண்ணா பாருங்கம்மா. சரிம்மா, பார்த்துருவோம்மா. என்னடியே பார்த்துருவோம்மா. பார்க்க வேண்டியதுனா பாருங்க. சரி, அப்போ கிளம்பி வா. ஐயா, அவளை கூட்டு உடனே வீட்டில் விட்டு விட்ருவோம். வா. சரிம்மா, குட்டி உன்னை வீட்டில் விட்டு வந்துடுவோண்ணா. ஏம்மா, செமஸ்டருக்கு வரவாலாம்மா. அதுக்குள்ளே வேற பொண்ணு பார்த்துருங்க என்னம்மா. சரிம்மா, பார்த்துருவோம். வேற பொண்ணை பார்க்க சொன்னால் இப்போக்கு ஏன் மாட்டிட்டு படுத்து அடிக்க ஏந்திரிச்சு திறப்பாங்க. போக முடியாது. கீழே போட்டு போயிடுவேன். பார்ப்போம். ஐயா, ஏம்மா, மறுமட்டும் பேசணும்னா பேசுங்க. சும்மா தான் போனிடுச்சு. ஏடி என்கிட்ட பேசியே போவாங்க. போய் புது மருமகளோட தேடுங்க, அவட்டே பேசுங்க. ஏன்ட்ட பேசாதீங்க. ஐயா, என்னாச்சியா? கோவப்பட்டாளா? பேசட்ட கிடக்கா, விடுங்கம்மா. தாங்காண்டாம். ஏம்மா, அவளை சமாதானப்படுத்துமா? கோவப்பட்டுட்டா. அவளை சமாதானப்படுத்திட்டே இருக்க வேண்டியது, வேற வேலையே இல்லை. ஏம்மா, இவ சரிப்பட்டு வந்துட மாட்டோம்மா. நீங்கள் வேற பொண்ணை பாருங்க. ஏம்மா, அவங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்லாம். அப்போ வேற பொண்ணை பாருங்க. இவ தான் உங்கள் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாலாம்மா. ஏம்மா, அவள் யாருக்கிட்டே கோவத்தில் இருக்காம்மா. ஏய்க்கு இப்படி பேசுத?
சொன்னலம்மா அவன் என்ன சரியாகவே பார்த்துக்க மாட்டேக்கா. வேண்டாம் இவா இவளை கொண்டு இவகிட்ட கொண்டு விட்டுட்டு நீங்கள் வேறு பொண்ணை பாருங்கள், வேறு பொண்ணை கூப்பிட்டு வரேன். சரிம்மா விளாடாத, நான் வைக்கேன், இன்னையோட பேசு. சரிங்கம்மா வைங்க. மிஸ்ஸஸ் துரை என்னாச்சு அமைதியாக இருக்கீங்க? மேடம் உங்களை தான். என்னாச்சு எதுக்கு அமைதியாக இருக்கிய? அமைதியாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்படின்னா பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதான் எதுக்கு பேச விருப்பம் இல்லை? நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும்? நீங்கள் ஏன் பேசணும்? நீங்கள் பேசணும் வேறு யார் பேசுவா? அதைத்தான் நான் கேட்க, நான் எதுக்கு பேசணும்? போங்க, உங்கள் அம்மா வேறு ஒரு பொண்ணை பார்த்து தேடி தருவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுங்க. என்னாச்சு மிஸ்ஸஸ்க்கு கோவம் வந்துட்டான்? நீங்களா இப்போ எந்திரிக்கீங்களா இல்லை நானே எந்திச்சு போட்டா? சரிப்பா கோவப்படாத. என்ன சொன்னாலும் மனசில் ஏற்ற மாட்டேன். மிஸ்ஸஸ் துரை எனக்கு வேறு பொண்ணை பார்க்குறதா இருந்தால் நான் எப்போவோ வேறு பொண்ணை பார்த்து கட்டியிருப்பேன். புரியுதா? உங்களை வச்சுட்டு சொல்லுவேன்னா எங்கள் அம்மாட்ட வேறு பொண்ணை பார்க்க சொல்லி யோசிக்க மாட்டீங்களா? யாரையும் நம்ப முடியாதுல்ல. நீ எதுக்கு இப்போ இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? விளையாட்டு தானே பண்ணிகிட்டு இருக்கேன். வெள்ளாட்டுக்கு பண்ணுங்க, எதுக்கு பண்ணுங்க, தூரம் எழுந்துச்சு போங்க. நான் தான் சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேக்கண்ணே, வேறு என்ன போங்க. எப்பா சொல்லுமா எப்படி இருக்கு? நான் நல்லாவே இல்லை. நீங்கள் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு வரீங்களாப்பா? ஏம்மா என்னாச்சு? ஏப்பா என்னை வந்து கூப்பிட்டு போங்கப்பா. நீ கோவப்படுத்தாத அடிச்சு விடுவேன்னு சொல்லிட்டேன். ஏம்மா பரிச்சை அடுத்த மாதம் தானே, அடுத்த மாதம் கூப்பிட்டு வரேன்னு சொன்னோம்லாம். இப்போ நான் அதை உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலையப்பா. நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு வரீங்களா வரலையா என்னை கூப்பிட்டு போவேன். துறையங்க மாமா டேய் என்னாச்சுடா ஏன் அப்படி சொல்லுதான்? மாமா நான் சீக்கிரம் வந்தேன் மாமா. புதுசு இல்லை, அதனால் நேற்று நான் சீக்கிரம் வந்தேன். அதுக்கு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கால் பண்ணி, ஏம்மா வேற ஒரு பொண்ணு பாருங்கள் இவன் என்ன சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேக்கா அப்படின்னு. அதுக்கு தான் கோவத்தை சொல்லிட்டு இருக்கேன். யாருக்குனே இவன் முன்னாடி தான் சொல்லியிருக்கேன் ஒரு டைமு, சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்தேன் மாமா. யாருக்குனே அப்படி சொல்லியிருக்கேன், புதுசு இல்லை, அதுக்கு தான். ஏம்மா என்னப்பா சொல்லுங்க. என்னம்மா இது? அவன் சும்மா கிண்டலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், நீ அதை சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க. அவன் நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியாத உனக்கு? இப்போ நான் என்னப்பா கேட்டேன் உங்ககிட்ட? நீங்கள் என்ன சொல்லுதீங்க? நீ ஏக்கு இப்படி பண்ணுத? இதெல்லாம் கிண்டலுக்கு பேசி வச்சு இருக்கிறது தானே. நீங்கள் வைங்க, நீங்கள் உங்கள் மருமகனுக்கு தான் எப்போவும் சப்போர்ட் பண்ணுவீங்க. வைங்க, இனிமேட்டு பேசாதீங்கப்பா. நீங்கள் நந்தினி சொன்ன கேளு. இப்போ நீங்கள் வைங்கப்பா, நான் வைக்கேன். சரி அவன்கிட்ட கொடு. மாமா சொல்லுங்க. என்னடா மாமா தப்பாக நினைக்காதீங்க மாமா. என்ன சரிங்களா? நாளைக்கு காலை ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன்னு வந்தானா நான் சாயந்தரம் கொண்டு விடுவேன். அப்படி இல்லையா நாளைக்கு கூட்டி கொண்டு விட்டுருதேன் காலையில். வீம்புக்கு பேசிகிட்டு இருக்காடா, அவன் கொண்டு விட்டாலும் இருக்க மாட்டான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மாமா. இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி எனக்கு என்ன வேலையாக போச்சு. என்னடா ஒரு நாள் நல்லா பேசுகிறா, ஒரு நாள் சண்டை போடுதா. அங்கேயே இருக்கட்டும் மாமா, நான் கொண்டு வந்து விடுது. விளையாட்டு கூட பேச முடியல, அதுவும் புதுசாக பேசணும் பரவாயில்ல. அவன் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே இப்படி பேசியிருக்கேன். நீ தாண்டா 2 மட்டும் அலைய வேண்டியது இருக்கும். நீ கொண்டு வந்து விட்டுட்டு போனவொடனே திருப்பி வரேன்பா. அங்கே தானே மாமா வரணுங்க, கொண்டு விட்டுட்டு வரேன் அவ்வளோதான். திருப்பியெல்லாம் கூட வர முடியாது. அவள் ஒன்று சும்மா பண்ணிகிட்ருக்காடா, இப்போ இருந்துக்கிட மாட்டாடா. இருந்துக்குவேங்கிறனால தான் நான் கூப்பிட்டு போங்க அங்கே அவங்ககிட்ட. மன்னிச்சிருங்க மாமா, நான் கூட்டி கொண்டு விட்டுருதேன் நாளைக்கு. ஏன் சந்தோஷத்தை விட அவள் சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்லை மாமா. அங்கே இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷம். நான் அங்கே கொண்டு விட்டுட்டு வரேன், சந்தோஷமாக இருக்கட்டும். சரி அவட்ட பேசுங்க மாமா. நந்தினி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கப்பா, ஃபோனை வைங்க. இனிமேல் நீ அவங்ககிட்ட பேச நினச்சிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓ எந்திரி, எந்திரின்னு சொன்னேன், எந்திரி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேனை மாதிரி தெரியுதோ? அப்படியே தான் தெரியுது. தெரியுமில்ல, ஏன் தெரியாது உனக்கு? தெரியதான் செய்யும். என்கிட்ட கோவப்படுவாங்க, என் மடியில் படுத்து கிடந்துட்டு. நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. எத்தனையோ தடவை கேட்டாச்சு, கஷ்டப்பட்டுட்டு என் கூட இருக்காத போய் தொலைன்னு சொல்லி தொலை வேண்டியதானே. போதும், இதுக்கு மேலே ரொம்ப கோவப்பட்டு திட்டாதீங்க, எனக்கு வர கோவம் வரும். புரியலையே. போவ நல்லா, நான் தான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் போக மாட்டேன்னு. பரவாயில்ல, என் பழைய மாமாவை பார்க்கணுன்னு கோவப்பட்டேன். விட்டா 1/2 மண்டல் போய் தொலையா சொல்லுவீல அப்படி? அப்பா எப்படி கரெக்டாக சொல்லி பற்றியில மாமா கொண்டு விட்டுட்டு போனாலும் திருப்பி வாரம்பாடா, திருப்பி நீ தான் கூட வரணும்னு வாயிலே வச்சிருவேன். என்ன சொன்ன? வாடாவா? நான் சொல்லலாம், அப்பா சொல்லலா? நான் சொன்னேன், சரி தெரியாமல் வந்துட்டு. வரும்லாம் நல்லா வரும். கொஞ்ச நேரத்தில் என்ன டென்ஷன் படுத்தி யானதுன்னு இப்படி பண்ணுற நீ. சும்மா தான் இப்படி நீங்கள் ஏதாச்சும் பேசினா தானே எனக்கு கேப் கிடச்சா தானே நான் கோவப்பட முடியும்.
அப்போ தான் உங்களை கோபப்படுத்த முடியும். அதுக்கு தான் அத்தை இப்போ ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்களா? அத்தையில் நீங்கள் தான். உன்னைய இதோட என்ன பண்ண சீண்டிக்கிட்டே இருக்கா பையனா? எனக்கு தான் தெரியுமே, என் மாமா நான் இல்லாமல் இருக்காது. நானே என் மாமா இல்லாமல் இருக்க மாட்டேன். என் மாமா என்னால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே நான் ஆட்டம் கட்டுறேன்னு எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியுதானே செய்யும். இப்போ வேணும் உங்களுக்கு டவுட்டு. அப்படியே தெரியாட்டாலும் நீங்கள் இல்லாமல் நான் இருப்பேன், அதை சொல்லுங்கள். உங்களை விட்டு நான் எப்படி போயிருப்பேன்? யோசிக்க மாட்டீங்களா? மர மண்டை கிரிமினல் வேலை ரொம்ப பக்க நீ. என் பழைய மாமா நான் எப்போமாச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம்லாம். பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஏன்டல கேட்கணும். சும்மா சொன்னால் கோவம் வருமோ? வராதில்ல. எப்படி வரும்? இப்படி பண்ணால் தான் ஒரிஜினல் மாமா வெளியே வரும். இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணு, தோலை ஊறிச்சு தான் போட்டுருவேன். தோலை உரிப்பாங்க என்னைக்கு? தோலை தானே உரிக்கணும்பா, நல்லா உரிச்சு எடுத்தது. மாமா ஐ லவ் யூ மாமா, என் க்யூட் மாமா. கொஞ்சிற ஆளை பாரு, கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் படுத்தி இப்போ கொஞ்சிட்டு இருக்கா. சரி விடுங்க. என் மாமாலாம் நான் தான் கொஞ்சம் இப்படி டென்ஷன் ஏற்றிட்டா கொஞ்சம் பாவ. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் பண்ணுவேன். ஒருத்தர் கோவப்படுத்துறது அவனுக்கு சந்தோஷம். இது என் மாமா நான் அப்படியே பார்த்துட்டேன்ல, அப்புறம் அதை பார்க்கணும்ல. இதுதானே என் ஒரிஜினல் மாமா. அப்போ இது இது என் ஹஸ்பண்ட். மாற்றி மாற்றி பேசுதுன்னா நல்லா கற்றுக்கிட்ட நீ. நந்தினி, சொல்லு பவி. உனக்கு மச்சான் காஃபி எடுத்தேன், கொஞ்சம் வாங்கிக்கிறியா? பவி நான் இப்போ ஏஞ்சி வர முடியாது பவி, மாமா படுத்துருக்கு. நீ உள்ளே வந்து அந்த டேபிள் வச்சுட்டு போயேன். மச்சான் மட்டும்தான் நீ ஏஞ்சி வர வேண்டியதானே? ஏக்கு நந்தினி இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சும்மா இருங்க நீங்கள். மாமா என் மடியில் படுத்துருக்கு. சரி சரி, நான் வரேன், அந்த டேபிள் வைக்க. சரிடி, காப்பி குடிச்சிருங்க. சரிடி குடிக்க. அண்ணனுக்கு கொடுத்தியா? மச்சான் கொடுத்துட்டேன். சரிடி. நந்தினி இப்படி சொன்னா நான் என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? மாமா தலைவலிக்கு அதை தடை விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். நந்தினி லவ் யூமா. அது எனக்கே தெரியும் மாமா. தெரியுமா? ம் தெரியும். சரி மாமா, நாளைக்கு உண்மையாகவே என்னை கொண்டு விட்டுருப்பீங்களா என்ன? ஆமாம், பின்ன என்ன செய்யணும்? கொண்டு விட்டுட்டு வந்திருப்பேன். திருப்பி கூப்பிட வாங்கினாலும் நான் வந்திருக்க மாட்டேன். கேடர் போட்டு எப்படி இருந்துக்கிடுவேன். இருந்துக்குவீங்களா? கூப்பிட வர மாட்டீங்களா? என்ன இங்கே இருக்க மாட்டேன்னு தானே போகிறாங்க, அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எப்படி வைக்க முடியும்? ம் கூப்பிட்டோன்னே அந்த தடவை வந்துடுவாங்க. வெளியே அனுப்பி கதை சேர்த்துட்டு என் பாட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவேன். என்னை வெளியே அனுப்பிட்டு நீ உள்ளே இருப்பியா? தூக்கிட்டு போயிடுவேன் சொல்லி வச்சு, தூக்கிட்டு போட்டு வந்துடுவேன். தூக்கிட்டு போகிறாத. ஏர்போர்ட் போனோன்னு நான் கத்துவேன். கத்துவியா? ஆமாம் கத்துவேன். எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் மாமா எனக்கு தூக்கிட்டு போதுன்னு சொல்லிடுவேன். அட்ரஸை சொல்லி இங்கே கொண்டு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓனு படுத்த வாடி. ரொம்ப யோசிக்கிறேன் நீ. நீ யோசிக்க நீ என்னை முட்டாளாக்குது நந்தினி. முட்டாளாக்குதானே? என் மாமா எப்போதுமே ஷார்ப்பு தான். எங்கே அதான் இப்போ கவுத்துட்டியால. எப்போ கோபப்படுத்துறேன்னு தெரிய மாட்டேக்கு, ஏக்கு கோபப்படுத்துறேன்னு தெரிய மாட்டேக்கு. என்ன உங்களுக்கு தெரியாதோ? இப்போ நான் ஏன் கோவப்பட்டணும்? என்ன எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களோ? நீ சும்மா தான் கோபப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? கோவப்படுதாலே என் மடியிலே படுத்துக்கிட்டு கோவப்படும். அதான் மரமண்ட எதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்க பாரு. உண்மையாகவே என் மேலே உங்களுக்கு கோவம் வந்திருந்தா இப்படி படுத்துருக்க முடியாது. சட்னி எஞ்சிருன்னு ரொம்ப கோவமாக பேசியிருப்பேன். அப்பாடே இவ்வளோக்குள்ளே பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப தெளிவாயிட்ட போலையே. என்ன என் மாமா கூட இருக்கோம்னா இனிமே உன்னை ஏமாற்ற முடியாது போலையே. இவ்வளோ நாள் ஏமாத்தினது காணாதான், இன்னுமா ஏமாறணும்? ஒரு பொண்ணு மாப்பிள்ளையானே தெரியாமல் கல்யாணம் மேடை வரைக்கும் ஏறி உட்காந்துருக்கேன்னா அது நானாக தான் இருப்பேன். அந்தளவுக்கு என்னை முட்டாளாக்கிட்டே போமா நீங்கள். சரி மரமண்ட, நான் உங்கள் அண்ணன் ரெண்டு எடுத்துட்டு கேட்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பாட்ட கேட்டுக்க வேண்டியதுன்னு. அப்படியே சொன்னீங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? நீங்கள் தான் சொல்லிட்டேலாம் உன் கல்யாணத்தில் நான் எடுக்கிறதான் முடிவு, அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது வைக்கக்கூடாது. நானும் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நான் அதை மறுத்து பேச மாட்டேன்னு. அப்புறம் என்னத்துக்கு போய் கேட்கணும்? அது கேட்டேன்னா என் மாமாவுக்கு நான் கொடுக்குற மரியாதையாக இருக்காதுல்ல. என்ன தெரியுமா, ஐ லவ் யூமா. மாமா ஐ லவ் யூ மாமா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு. அப்போ இத்தனை நாள் சந்தோஷமா இல்லையா? பாரு இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்போ என்னைக்கு கேட்க பாரு. என்ன சொன்னீங்க? இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள். இப்போ நேற்று இதுக்கு முன்னாடிலாம் சந்தோஷமாக இல்லைன்னு இருக்கும். ஆண்டி வாங்க போகிற பார்த்துக்கா, இப்படி எதிர்பார்த்துட்டு வரலாம் அது சொன்னேன். சரி மாமா சந்தோஷமாக இருக்கணும்ல என் மாமா. சரிதான் சந்தோஷமாக இருக்கணும், நான் தரமாட்டிக்கிய. போங்க, நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல பொதுவாக. யார் இருக்கா? நம்ம ரூமில் தானே இருக்கும். அப்படி சொல்லாதீங்க இனிமேல், சொல்லாதீங்க.
சரிப்பா சொல்லலை. அதுக்கு ஒரு குழு வச்சு கொடுமா. என்ன குழு வைக்கணும்? நீங்கள் பார்த்தாலே தான் நான் புரிஞ்சுக்கிடுவேன்னா வேற என்ன? அப்படியா? இப்போ புரிஞ்சுக்குவீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக புரிஞ்சிக்கவே இல்லையே நான் பேசினதுக்கப்புறம். புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் காட்டிக்கல. பேசாதப்பவே உங்கள் பாறை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்புறம் பேசினதுக்கப்புறம் புரிஞ்சுக்க மாட்டேன்னா நான் ஒரு சில நேரத்தில் புரிஞ்சிருக்க மாட்டேன். அதான் உங்களை கோவப்படுத்திருக்கேன் ரொம்ப. சரிம்மா, டென்ஷன் எடுக்காத விடு. காஃபி குடிக்கிங்களா? எனக்கு இப்போ காஃபி வேண்டாம்மா, குடிக்கணும்னு தோணலையா? என்னாச்சு மாமா, வேறு எதுவும் வேணுமா? அதான் கேட்டேனே வந்தவொடனே. அது இல்லை மாமா, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி எடுத்துகிட்டு வரட்டா? இல்லைன்னா வீட்டில் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வரவா? காஃபி குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அப்புறம் ஏக்கு ஸ்நாக்ஸு வேண்டாம். நீ குடிக்கியா குடி. சரி மாமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா, கோவப்பட மாட்டிங்களா? என்னாச்சு, கோவப்படுற மாதிரி விஷயமா? சொல்கிறேன்ல மாமா, கோவப்படாதீங்க, எனக்கு தெரில. சரி சொல்லு, நான் கோவப்பட மாட்டேன். மாமா பிரியா கிட்ட பேசணும்ல மாமா. பிரியா என்கிட்ட கேட்டா, சாமி அக்கா அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ அண்ணே உங்கள் 2 பேர்த்திட்டு சொல்லியிருப்பாருங்களா? உங்கள் 2 பேர்த்திட்டு அண்ணன் 2 பேர் ஏதாச்சும் கேட்டாங்களா அப்படி கேட்டா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? மாமா அவன் என் ஃப்ரெண்டுல மாமா. அடி வெங்காத நந்தினி, ஃப்ரெண்டு தான் சொல்லு. நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க கோவப்பட மாட்டேன்னு. கோவப்படலாமா அவன்கிட்ட சொல்லு. அந்தால சொல்லிட்டேன் மாமாவுக்கு. யாருக்குன்னே தெரியும் அண்ணனுக்கு மாமாவுக்கும். நான் தான் உங்களோடய என்கிட்ட பேசிட்டு தானே இருந்துச்சு மாமா. அப்போ அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது ஏதோ உழையிட்டேன். அதான் மாமாட்ட மாட்டிக்கிட்டேன். அதில் மாமாட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு. அதுக்கு பிரியா என்ன சொன்னா? அவளுக்கு கோவம் தான். இது நான் உங்கள்கிட்ட சொன்னல மாமா, அதை அவட்ட சொல்லலைல்ல, அதுக்கு அவள் வருத்தப்பட்டா. அப்புறம் நானும் பவி சொன்னம்மா மாமாட்ட இப்போ மாட்டி சொல்லணும். அதுக்கு அவள் என்னதம்மா சொன்னான், அண்ணங்கிட்ட சொல்லதுக்கு பயமாக இருக்குன்னு இத்தனை நாள் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் சொல்லுங்க நான் அண்ணாட்ட சொல்லியிருப்போம்ல. அண்ணனுக்கு தெரியாமல் நான் போய் சொல்லியிருந்தா கூட ஓகே தான். ஆனால் அண்ணனுக்கு யாருக்குனே தெரிஞ்சிட்டு இவ்வளோ நாள் ஆச்சு தெரிஞ்சு. இப்போ போய் நான் என்ன சொல்லணும், சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டா. சொல்ல மாட்டேலாம். ரொம்ப பயப்படுதான் மாமா உங்கள்கிட்ட சொல்லதுக்கு. நீங்களே மெல்ல பேசுங்க மாமா அவட்ட. சும்மா இருமா, கோவப்படுத்தாத. தெரியுமா நந்தினி, நைட்டு 12 மணி ஆனாலும் தூங்கிட்டு இருப்பேன், ஃபோன் அடிப்பா. என்னன்னு கேட்டா, என்ன நாளைக்கு எனக்கு வேணும் பைசா, ட்ரெஸ் எடுக்க போய் ஆகணும், எனக்கு இப்போமே போட்டு விடும்பா. எது வேணாலும் நைட்டு 10 மணி 12 மணி 1 மணிலாம் பார்க்க மாட்டான். அவள் பாட்டு ஃபோன் அடிப்பான். நம்ம என்னாச்சும் ஏதாச்சும்னு ஃபோன் எடுத்தான் எனக்கு வேணும்னாம்பா. அப்புறம் என்ன செய்ய, கோவப்பட முடியுமா? அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் மனதானே செஞ்சேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் நீ, அவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக அவளை பார்த்துக்க முடியும். எது வந்தாலும் நம்ம வீட்டில் தானே இருக்கும்போது உரிமையே கேட்பா. அதுக்கு தான் உங்ககிட்ட கோவப்பட்ட மாதிரி அவட்டுக்கிறோம். கோவப்படவே இல்லை, என்ன சொன்னாலும் சரின்னு விட்டுருந்தேன். இப்போ எதுக்கு என்ன மட்டும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி? ஏற்கனவே சொல்லிட்டல உன்ட்ட, ஏன் கண்ட்ரோல் பண்ணானு. நீ ஏன் கூட இருக்க போகிற, ஏன் முன்னாடி கரெக்டாக இருக்கணும்ல. ம், அவளே மாதிரி வாங்கிட்டு நடந்ததுன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப சேட்டை பண்ணியிருப்ப நந்தினி. கரெக்டாக இருக்கல, இப்போ எப்படி கரெக்டாக இருக்க? அதுக்கு தான். அப்புறம் உன்னை எப்படி லவ் பண்ண வைக்க? ஆனால் நீ இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட்டம் போடுதேன்? தான் ஆட்டம் போடுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? போடு, ஆனால் என்கிட்ட மட்டும் போடணும், ரூமில் மட்டும் போடணும், புரியுதான்? எல்லார் முடியும் போட்ட காலை ஒடிச்சு போடுவேன். வாங்க ஏக்கு இப்படி சொல்லுதீங்க? காலை குழஞ்சிருவா, குழஞ்சி ஆளை மயக்கிடுவா. இதெல்லாம் எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வந்தேன்? ஆளை அப்படியே மயக்கிடுவா. காலேஜ் போய் இதை தான் கற்றுட்டு வந்திருக்கேன். இது போதாதா? எனக்கு எது தேவையோ அதை நான் கரெக்டாக கற்றுட்டு வந்திருக்கேன். நீ எதிர்பார்க்கலாம் நந்தினி, ஆனால் இந்த தடவை இந்த அளவுக்கு உன்ட்ட மாட்டிக்கிடுவேன்னு, ஏக்கு மாமா அப்படி சொல்லுதே? இந்த அளவுக்கு நீ சேட்டை பண்ணி என்னை இழுத்துருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் உங்களை இப்படி இழுக்கலைன்னா என்ன செஞ்சுருப்பேன்? அதான் அன்றைக்கி சொன்னலாம், உன்னை இந்த டிகிரி முடிக்க வச்சுட்டு பிஎட்டும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி பிரியலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கே வருவேன். வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நினப்பு வந்தால கேட்டதுக்கு லவ் பண்ணலான்னு சொல்லியாச்சு, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. அதுக்கச்சிட்டு இருப்போவளோ, நான் வேற யாரையாச்சும் லவ் பண்ணியிருப்பேன், பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க, பண்ண விட்டுருவா ஒன்று. அவன் கண்ட்ரோலில் என் கையில் இருக்கு ரிமோட்டு. அப்புறம் எந்தளவுக்கு யாரை லவ் பண்ணுவேன்? விட்டுருவாவில் ஒன்று, ஓலை ஊறிச்சு போட்டு போயிடுவேன். நீ சொன்னோம்ல கட்டி எப்படி கொடுத்துருப்பேன்னு, வசமாக வந்து வச்சிருப்பேன். எந்திரிச்சிருக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு. சோர்ந்து நிற்க முடியாது, தண்ணியும் குடிச்சிக்கிட முடியாது. பார்த்துக்கா. ஏன் மாமா அவ்வளோ கோவமா உங்களுக்கு ஏமல? என்ன, நான் ஏன் முண்டாட்டின்ட்டு உன்னை எவ்வளோ கேரை பார்த்துக்கிறேன், இவன் இன்னொருத்த பார்ப்பான்.
அவனுக்கும் அட்டி விழும் உனக்கும் அட்டி விழும். அப்போ அப்படியே நினப்பில் தான் இருந்திருக்கேன். இப்போ நான் ஊருக்கு வந்திருந்தோம்னா அப்படி தானே நினச்சிருப்பேன். தெரியலை, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து பதில் வந்துடலாம். காலேஜ் போன பிறகு ஒரு வேளை மைண்ட் மாறலாம்ல. நந்தினி உண்மையாகவே சொல்லுதா? லவ் பண்ணியிருப்பியா? ஆமாம், லவ் பண்ணதா நினப்பு தான். உங்களை நினச்சிட்டு வேற எவனை நினைக்க? நீங்கள் தான் சொல்லிட்டே பண்ண மாட்டேன்னு இருப்பேன். உங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்களா இல்லை கல்யாணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் நேராக போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். எங்கள் அப்பாட்டையும் சொல்லுவேன், எங்கள் அத்தைட்டையும் போய் சொல்லிடுவேன். நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் பையனை மரியாதையை நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கள், சொல்லிட்டேன் அப்படின்னு. மிரட்டு வேணும் எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமாவையும். மிரட்டுவேன். என் மாமா எனக்கு வேணும் எப்படின்னாலும். என் மாமா எங்கள் அத்தை சொன்னால் சரின்னு சொல்லல. நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. உண்மையாகவே அம்மாட்ட போய் சொல்லியிருப்பியா? சொல்லியிருப்பேன். அப்படியே அத்தை ஏதாச்சும் மறுத்து சொன்னாங்க, நான் ஸ்டேஜில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணவே விட மாட்டேன். இல்லைன்னா ஸ்டேஜ்லேயே பொண்ணை கம்பு வச்சு அடிச்சு போட்டுருவேன். எதுக்கு இவ்வளோ கோவம்? இவ்வளோ வெறி எதுக்குங்க? பாவம்லாம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு? ஏக்கு என் மாமா கல்யாணம் பண்ண நினச்சா? கேட்கணும்ல, கேட்டுக்கிட்டலாம் கல்யாணம் சம்மதிக்கணும். சொன்ன உடனே சம்மதிச்சிருவாளோ? நான் சம்மதிச்சோன்னா அந்த பொண்ணு சம்மந்தம் தானே சொல்லுவோம். வேற என்ன யோசிக்கணும்? கேட்கணும். கல்யாணம் பண்ணுறேன் நான் தானே. இப்போ அவளை அடிக்கக்கூடாது, உங்களை தான் அடிக்கணும். நீங்கள் மட்டும் நான் சொன்னேன்னா சரின்ட்டு அடிப்பேன்னு சொன்னீங்க, அப்போ உங்களை தானே அடிக்கணும். கம்பெடுத்து உங்களை தான் அடிப்பேன். மைண்ட் இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் வேலை செய்யுது? ஏனந்திரி என்ன உனக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா? இதில் என்ன சந்தேகம்? எனக்கு பிடிக்கும்ல. இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்காம நான் ஏதாச்சும் செய்வேனா சொல்லுங்கள். எங்கள் அப்பாட்ட கூட நான் கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் மாமா. நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுகிறீங்களா? இல்லைல்ல மாமா, எவ்வளோ கோவத்தில் இருந்தால் கூட நான் வந்து கேட்குறேன்ல. எதுக்கு? உங்கள் பர்மிஷன் வேணும்னு தானே. என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனுமா? ஆமாம். அதெல்லாம் கேட்காதீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. எங்கெல்லாம் உட்காந்து அழுதானோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சுரேஷ் என்னைக்கிட்ட பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு இருக்கு முதல்ல. ஏய் சும்மா இரு. நான் தானே சொன்னேன், அவன் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், உங்களை தான் முதல்ல அடிக்கணும். அடிக்கிட்டா அடிப்பியா? கை வச்சு பெருப்ப மேலே நான் வச்சுட்டேன். உங்கள் மேலே தலையில் வச்சுருக்கோம்ல. சேட்டை கன்ஃபார்ம். ஆமாம் மாமா, நாளை கழிச்சு தானே ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன். நீ அப்புறம் அப்பாட்ட நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ தானே நாளைக்கு பூ வாங்கிட்டு வாங்க என்ன? அதான் நான் அதே ஞாபகத்தில் சொல்லிட்டேன் நாளைக்குன்னு. நாளை கழிச்சு தான் நானும் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன். சரி பேர போய் பூ வாங்கிட்டு வரேன், நாளைக்கு வச்சுக்கோண்ணா. அப்புறம் நாளைக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் உனக்கு. நாளை கழிச்சு தானே மாமா, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு வைக்க, நாளைக்கு நான் வீட்டில் தானே இருக்கேன், வேறு எதுக்கு போகும்? வச்சுக்கா, டெய்லி பூ கொண்டு வந்து தர சொல்கிறேன், வச்சுக்கோண்ணா. நீனு போய் வச்சுக்கோங்க. சரி மாமா. நந்தினிமா? நந்தினி சரி மாமா. லவ் யூமா. லவ் யூ மை மிஸ்ஸஸ். வேறு லவ் யூ நந்தினி. ஒழுங்காக சொல்லிடுங்க. நந்தினி அதெல்லாம் புதுசாக எப்படி நந்தினி வரும்? ஏன் சொல்லிட்டுருக்கேன். சரிப்பா சொல்கிறேன். லவ் யூ டி நந்தினி. போதுமா? ஆமாம் மாமா, தோட்டத்தில் வச்சு உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்டு கேட்டேன் தெரியுமா? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்கள். அதுவே இன்னைக்கு தான் யோசிச்சிருக்கியா மறமாட்டா? ஆமாம், உங்கள் ஃபோனு கால் வந்தால் தானே எடுக்கேன். சொல்லுங்கள் மாமா. என்ன சொல்ல? உன் பேர் தான். இல்லை, ஒழுங்க சொல்லுங்கள். இப்போ நீ எப்படி சொல்லுதா? அதே தான். டி நந்தினியா? ஆமாம், டி நந்தினி தானே நீ. அது அப்போதே பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க என்ன மாமா? ஏன் எனக்கு ஒரு மாதிரி சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லி பார்த்தேன், கண்டுபிடிக்கல. டி டாட் என்னும் அதே சொல்லிட்டலாம், ஆனால் நீ கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட்லேயே டி டாட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் பேரை சொன்னாலும் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்ப. சரி, இப்போ என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க? எனக்கு எத்தனை மிஸ்ஸஸ் இருக்காங்க? தெரியலையா மாமா, சொல்லுங்கள் எத்தனை இருக்காங்க? டி வேணுமா மிஸ்ஸஸ்க்கு? அது என் மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கூட்டியே நான் என் மிஸ்ஸஸ் பேர் தான் வச்சுருக்கேன். இப்போ மற்றவேணா இப்போ இல்லை, என்றைக்குமே என் மிஸ்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு. சரிம்மா, அது இருக்கட்டும். நன்றிம்மா. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி, சமையல் வேறு பண்ணல. என்னோட செல்ல பொண்டாட்டி. சரி சரி.